வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம் இன்னைக்கு சார். 12th எக்ஸாமோட ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ஸ்டேட் போர்டுக்கு. ஸோ ஜென்ரலா நம்ம 12th எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அகாடமியில 11th 12th படிக்கும்போது சிஏ ஃபவுண்டேஷன் பசங்க படிச்சிருப்பாங்க. அதுல டாப்பர்ஸ் கூட நம்ம வந்துட்டு வில் டூ சம் கான்வர்சேஷன். அந்த வகையில இன்னைக்கு வி ஆர் ஹேவிங் நேஹா இயர். வணக்கம் நேஹா. வணக்கம் சார். ஓகே, நேஹா எந்த ஊரு? சார் சிவகாசி பக்கத்துல கல்லமனை. அன்மியூட் பண்ணிக்கோ, மியூட்ல போகாத. யா, சிவகாசி பக்கத்துல கல்லமநாயக்கர்பட்டி சார். ஃபோன் எந்த சைடு? ஓகே, டன். யா. ஸோ வாட் இஸ் த மார்க்? நீ என்ன மார்க் எடுத்த இப்போ? சார் 594 out of 600 சார். 594. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னென்ன மார்க்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் சொல்லிட்டே வா. சார் தமிழ் வந்து 98, இங்கிலீஷ் 97, எக்கனாமிக்ஸ் 99, அப்புறம் காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் பிசினஸ். மியூட்ல போற. மியூட்ல இருந்து கையை எடுத்துரு. சார் நீ அதுல கையே தொடாத, அந்த டிவைஸ்ல ஸ்கிரீன்ல எல்லாம் கையே தொடாத. ஓகே சார். இல்ல சார், ஒரு கால் வந்தது சார். ஓகே, போன் எந்த சைடு திருப்பு. அது அடிக்கடி இப்படி மாறிக்குது ஓரியன்டேஷன்ல. யா, டன். ஓ, 594 மார்க் எத்தனை? நிறைய கால் வந்துனே இருக்கா? ஆமா சார், ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. போய் பார்த்துட்டு வந்துட்டியா, போலியா இன்னும் ஸ்கூலுக்கு? இல்ல சார், இன்னைக்கு போல சார், இந்த டெத் இருந்ததுனால போல சார். ஓகே ஓகே, டன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் திஸ் மார்க். நான் நிறைய பேரை பார்த்த வரைக்கும் இங்கிலீஷ்ல நிறைய பேர் மார்க் கம்மியா இருந்தாங்க நம்ம அகாடமிலேயே. இங்கிலீஷ்ல மட்டும் அந்த 90 ரேஞ்ச்ல மார்க் எடுக்கல, எல்லாருமே கம்மி மார்க் எடுத்திருந்தாங்க. மிச்ச சப்ஜெக்ட்ஸ்ல இந்த காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் அதுலலாம் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. 100 எடுத்தவங்க கூட, ஆனா 590 சைட்ல வரல. நீ தான் ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 594ன்றது. ஸோ வெரி குட் மார்க்ஸ். ஸோ ஹவ் யூ மேனேஜ் யுவர் ஸ்கூல்ஸ் அண்ட் நம்ம சிஏ? நீ எப்போ ஜாயின் பண்ண சிஏ நம்மளோட அகாடமில? சார் ஏப்ரல் 10th முடிச்சு, சாரி 11th முடிச்சுட்டு ஏப்ரல்ல ஜாயின் பண்ணேன் சார். ஓகே ஓகே. ஸோ 10th முடிச்சு ஜாயின் பண்ணல, 11th முடிச்சு ஜாயின் பண்ண. ஏன் அந்த 1 இயர் கேப் ஆயிடுச்சு? சார் நான் 10th அப்புறமே உங்க அகாடமில ஜாயின் பண்ணணும்னு நான் நினைச்சேன் சார். பட் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருந்தது. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியா கொஞ்சம் முன்னாடி ஜாயின்? எஸ் சார், நிறையவே ஃபீல் பண்ணிருக்கேன். இன்னும் முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்கலாம்ட்டு. ஓகே. சார் ஹவ் யூ மேனேஜ்ட் ஸ்கூல் வித் சிஏ? சார் ஸ்கூல் டைம்ல வந்து ஸ்கூலுக்கான சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு ஈவினிங் வந்து சிஏக்கு ஸ்பெண்ட் பண்றது சார். எத்தனை மணி ஸ்கூல் உனக்கு? சார் மார்னிங் வந்து 8 o'clock பஸ் வரும் சார். ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரும்போது 5 இருக்கும் சார். 8 to 5 ஸ்கூல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ 5 o'clock யூ வில் ரீச் ஹோம். எஸ் சார். ஓகே. இப்போ நிறைய பசங்களை பார்க்கும்போது காலையில 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நைட்டு 8 மணிக்கு தான் வராங்க. அப்படியெல்லாம் ஸ்கூல் வச்சு கூட 5:30 5:40 தாண்ட மாட்டாங்க. நீ எப்படி வந்து இந்த மாதிரி அந்த 8க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 5க்கு வந்துட்டு எப்படி உங்க ஸ்கூல்ல லைக் நோ they manage to get this kind of mark to the students? சார் ஆக்சுவலா சார், சாரி ஃபார் திஸ் சார், கால் வந்துட்டு சார். சார் ஆக்சுவலா எனக்கு வந்து ஈவினிங் கிளாஸ் இருக்கு சார். நான் தான் ஸ்பெஷலா பெர்மிஷன் கேட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் ஈவினிங் கிளாஸ். ஏன் சிஏ படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டியா? சார் நல்லா ஒத்துக்கிட்டாங்களா ஸ்கூல்ல? நல்லா படிச்சா அவங்களே வந்து ஓகே நீயே ஸ்கோர் பண்ணிடுவேன்னு விட்டுருவாங்க சார். நல்ல ஸ்கூலா இருக்குதே. இருந்தாலும் ப்ரெஷர் பண்ணுவாங்க சார். நல்ல ஸ்கூல் சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் 2 கை தட்டினா தான் சத்தம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சிஏ எல்லாம் படிக்கிற பசங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துறாங்க. பட் இருந்தாலும் 600க்கு 725 மார்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லா ஸ்கூலுமே அப்படிதான் மார்க். 600னா 600 எடுக்கக்கூடாது, அதோட அதிக மார்க் எடுக்கணும். எப்படி அதோட நம்ம அதிக மார்க் எடுக்க முடியும்? அதெல்லாம் எடுக்கணும், அது எடுக்க முடியும், நீ எடு அப்படின்ற மாதிரி 750 மார்க்ஸ் எதிர்பார்க்கறாங்க 600க்கு. அப்படிதான் எல்லா ஸ்கூலும் படிக்க. நேத்திக்கெல்லாம் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், காலையில 7 o'clock ஸ்கூலுக்கு போவேன், சாயங்காலம் 7 o'clock தான் வருவேன்றான். இப்பதான் அவன் 11th முடிச்சிருக்கான். ஓகே, அப்படிதான் ஸ்கூல் எடுத்துட்டு இருக்காங்க. 12 ஹவர்ஸ் ஸ்கூல் எடுத்துட்டு இருக்காங்க. நான் யோசிப்பேன், எப்படிடா டீச்சர்ஸ் எல்லாம் எப்படிடா வருவாங்க? நேத்து தான் புலம்பிட்டு இருந்தேன், டீச்சர்ஸ் எப்படிடா வருவாங்க ஸ்கூலுக்கு இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்ட்டு. சோ குட் இன் தட் செட். சோ யூ கம் ஹோம். ஓகே, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துரும். 5 மணில எத்தனை மணி சிஏ படிப்ப? சார் 6 or 6:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் 9:30 அப்புறம் 10க்குலாம் முடிச்சிடுறேன் சார். சிஏவே 2 மணி நேரம் படிப்பியா நீ? இல்ல சார், நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல்லையும் சேர்த்து சொல்றேன் சார். வீடியோஸ் பாக்குறது அந்த மாதிரி எல்லாம். ஓகே ஓகே. So how much with the CA class helped you in like understanding school subjects? எஸ் சார், பிசினஸ் மேக்ஸ் இதுல எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு சார். Accounts?
அக்கவுண்ட்ஸ் வந்து ஓரளவு சார் நான் ஏற்கனவே அங்க 12th படிச்சனால இது சிஏல ஈஸியா இருந்தது சார் அதுக்காக ஓகே, பார்த்தேன். ஓகே. கரெக்ட். நீ 10th முடிச்சுட்டு வந்திருந்தா அங்க ஈஸியா இருந்திருக்கும். 11th அங்க முடிச்சுட்டு இங்க வந்ததுனால இது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம். ஓகே, ஓகே. பட் மேத்ஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஆமா சார். ஓகே, குட். சோ இப்ப வந்து உன்னோட பிளான் படி நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்தோம்னா, நீ வந்து ஒரு ஏப்ரல் 2023ல ஆரம்பிச்சு, டிசம்பர் 2023 வரைக்கும் கன்டினியூஸா படிச்சிருப்ப. அதாவது ஸ்கூல்லயும், சிஏவும் படிச்சிருப்ப. தென் யூ டுக் அ பிரேக். ஒரு 3 ஆமா. மந்த்ஸ் நம்ம பிரேக் எடுத்திருப்போம். தென் அகைன் போர்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு திருப்பி மார்ச் எண்ட்ல இருந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருப்ப. கரெக்ட்டா? ஓகே. ஓகே, டன். சோ நெறைய பேர் வந்து என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க அப்டின்னா, ஸ்கூல் படிக்கும்போது சிஏ படிச்சா ஏதாவது ஒண்ணு தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒண்ணு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்ட்டு. ஓகே. நான் எப்பயுமே இல்ல அப்டிலாம் முடியாது. அது நடக்கும். எக்செப்ஷனல் கேஸ்லாம் நெறைய இருக்குது. நம்பளால பண்ண முடியும். நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சோ நீ எப்டி அத ஃபீல் பண்ற? சார் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நெனச்சு பண்ணோம்னா 2மே ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் சார். ஓகே. பட் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம்னா மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். புரியல. அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா மேனேஜ் பண்றது கஷ்டம் சார். லைக் 2த்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணணும் ஈக்குவலா டைம். ம்ஹ்ஹ்ஹ்ம். அப்போ உனக்கு பர்சனல் டைமே இருக்காதுல்ல? எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணுமா? புக்குன்னு. அப்படியும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பர்சனல் டைம் இருக்கும். ஆமா ஓகே. சார். எந்த ஃபங்ஷனும் அட்டெண்ட் பண்ண மாட்டா. எங்கேயும் வெளிய வர மாட்டா. ஆமா. ஜெனரலா 12த் படிக்கிற பசங்களே அப்படிதான் இருப்பாங்க. இவ கூட சிஏவும் படிக்கிறதுனால இன்னும் லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அவ ஃபாலோ பண்ணிருவா. ஏன்னா சண்டேன்னா நான் கண்டிப்பா கிளாஸ் வைப்பேன். அது அட்டெண்ட் பண்ணியே ஆவணும். மத்த நாள் நான் கேட்பேன். என்ன இந்த வாரம் எதுவும் பெருசா படிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவ அதையும் கணக்கு பண்ணி ஆவணும். ஸ்கூல்ல மிஸ் என்னம்மா 1 மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு திட்டுவாங்க. அதையும் கணக்கு பண்ணி ஆவணும். அ எல்லாருக்கும் அந்த ஊருக்கு ஒருத்தி யாருக்கு நான் ஆடுவான்ற மாரி எல்லாருக்கும் ம். ஓட வேண்டியிருக்கும். சோ அது ஒரு பெரிய ம். பிரஷரா இருந்திருக்கும்ல அந்த 12த் படிக்கும்போது. ஆமா சார். பட் ஓகே. ஸ்டாஃப் இன்னைக்கு இன்னைக்கு ரிசல்ட்ல அது எல்லாமே இன்னைக்கு பாரு எவ்வளவு ஃப்ரூட் இருக்கு பாரு. ஆமா சார். ஓகே. அக்கார்டிங் டூ மீ அறிவுக்கும், மார்க்குக்கும் பெருசா தொடர்பு இல்லன்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற? இப்ப நீ மார்க் வாங்கியிருக்க. சார் நேஹா நீங்க ஒரு பேசுறது அறிவாளி. கிளியரா இல்ல சார் டக்குனு. கேட்கலையா? ஓகே. நெறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மார்க் வாங்கினா அறிவாளியா? மார்க் வாங்கினா புத்திசாலியா? அப்படின்னு கேட்பாங்க. ஓகே சார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? சார் நெறைய மார்க் வாங்கிட்டாலும் அவங்க அறிவாளின்னு சொல்ல முடியாது. கம்மி மார்க் வாங்கினான்னு சொல்லிட்டு அவங்க அறிவில்லன்னு சொல்ல முடியாது சார். மார்க் வந்து ஜஸ்ட் நம்மளோட மெமரி பவர் அது மாதிரி வந்து டெஸ்ட் பண்ற மாரி தான் சார். ஓகே. ம். இப்ப நீ அதிகமான மார்க் வாங்கியிருக்க. அபௌட் யூ டெல் மீ. சார் என்னோட ஹார்ட் ஒர்க்னால நான் மார்க் வாங்கினேன் சார். ஓகே. இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் இருக்கு சார். ம். எனக்கு தெரிஞ்சு இருக்குது சார். பட் அத யூஸ் பண்ற நம்ம இன்டெலிஜென்ஸ எப்படி யூஸ் பண்றோம்ன்ற விதத்துல நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சார். அதுதான் சார் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. பிகாஸ் நான்லாம் படிக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையே கலாய்ப்பாங்க. நான் 2 விதமாவும் இருந்திருக்கேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாவும் இருந்திருக்கேன். கொஞ்சம் ஓகே சுமாரா சார். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாவும் இருந்திருக்கேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். ஒரு வருஷம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா படிப்பேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன். அது டீச்சர்ஸ பொறுத்து இருக்குது. எனக்கு அவங்க கூட இருக்கிற அந்த ரேப்போவ பொறுத்து இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் செம்மையா படிப்பேன். எப்ப பார்த்தாலும் மேத்ஸ் 100 வாங்குவேன். 5த், 6த்லாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் 100 வாங்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு நாள் மேத்ஸ் மிஸ்ஸ பிடிக்காம போச்சு. அவர் வந்த மிஸ் எனக்கு பிடிக்காம போச்சு. அப்படியே ஒழுங்கா படிக்கல. எங்க அம்மா திட்டுவாங்க. நானும் அப்பாம்மா விட்டுருவேன். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் டீச்சருக்கும், ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு ரேப்போ இருந்தா நல்லா படிப்பாங்க. இது 1. 2வது மார்க் வந்து வரட்டும். நான் புரிஞ்சு படிக்கிறேன் அப்படின்னு படிச்சேன். நீ புரிஞ்சு படிச்சியா? நெறைய மக படிச்சியா? சார் எனக்கு நான் படிக்கும்போதே மீனிங் கண்டிப்பா புரியும் சார். புரிஞ்சு தான் நான் படிப்பேன் சார். ஓகே, மக்கப்லாம் இது ஓகே, டன். சோ, இப்போ 10த் முடிச்சு 11த் போற பசங்களுக்கெல்லாம் வாட் இஸ் த அட்வைஸ் யூ கிவ்? இப்ப நம்ம அகாடமிலயே பசங்க இருக்காங்க. கண்டிப்பா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வில் வாட்ச் யுவர் வீடியோ. எஸ் சார். சார் 10th முடிச்ச உடனே சிஏ கண்டிப்பா ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் வந்து 2யுமே லைக் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஃபுல்லா நான் நாளைக்கு வந்து எப்படி சிஏ எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும் சார். ஏன்னா 2 இயர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு நம்ம விட்டோம்னா, அது வில் நாட் அது ஒர்க். வேற நெறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. அதான் நெறைய 1½ வருஷம் இருக்குல்ல அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. இப்போ நம்மகிட்டயே 10த் முடிச்சுட்டு பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவா படிக்கிறாங்க. நான்லாம் திட்டியே வுட்டேன். என்னடா நான் ஒரு வாரத்துக்கே 2 வீடியோ தான் பார்க்குறீங்க நீங்கன்ற மாரிலாம் நான் திட்டி வுட்டுருக்கேன். இத்தனைக்கும் அவங்களுக்குலாம் லைவ் கிளாஸ் வேற எடுக்குறா கீர்த்தனா. எவ்ரி டே தே ஆர் அட்டெண்டிங் லைவ் Zoom கிளாஸஸ் ஃபார் இந்த 10த் லீவ் டூ 11த் ஸ்கூல் தர்ற வரைக்கும் லைவ் கிளாஸ் வாங்கலாம் சொல்லியிருக்கோம். அந்த மாரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கல இன்ஃபாக்ட். ஏன்னா நீங்கலாம் இப்ப ஸ்கூல் போயிட்டு இருந்ததுனால, அவங்களுக்கு இப்ப அந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் தே ஆர் நாட் யுட்டிலைசிங் டூ தட் எக்ஸ்டென்ட். எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது. ஓகே. ம். சோ ஹவ் யூ என்ன சொல்றது? ஹவ் யூ கிவ் அட்வைஸ் டூ தெம் டூ மேனேஜ் ஸ்கூல் அண்ட் சிஏ?
ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் சார் இருக்கும். போக போக ம். அதுவே பழகிடும்னு நினைக்கிறேன் சார். ஓ! கஷ்டமே சாதாரணமாயிடும்ன்றியா? ஆமா சார். ஓகே. ஸோ அப்ப டெஸ்ட்டுக்குலாம் எப்படி மேனேஜ் பண்ண? ஏன்னா ஸ்கூலும் டெஸ்ட் வரும். நானும் டெஸ்ட் குடுப்பேன். எப்படி மேனேஜ் பண்ண அதெல்லாம்? சார் எக்ஸாம் டைம்ல மட்டும் நான் சிஏ வந்து படிக்க மாட்டேன் சார். ஸ்கூல் எக்ஸாம் டைம்ல ஸ்கூல் ஃபுல்லா அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சிஏக்கு எக்ஸாம் இருந்தா ஸ்கூல்ல கூட நான் டைம் இருந்தா பிரேக் டைம்ல சிஏ கூட படிக்கலாம் சார். ஸ்கூல்லயே உட்காந்து படிச்சுட்டு இருப்பியா? அப்படி இல்ல சார். ரொம்ப ரேரா இப்ப அக்கவுண்ட்ஸ் டெஸ்ட்லாம் வைக்கும்போது மட்டும் அந்த ஸ்கேனர் மட்டும் போய் எடுத்துட்டு போய் படிச்சேன். ஓ! ஓகே, ஓகே. ஸோ ஹவ் யூ ஃபீல் திஸ் ஆன்லைன் கிளாஸஸ்? லைக் இது உனக்கு புதுசா கூட இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே கொரோனா டைம்ல ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அது எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சுன்னு தெரியாது. ஸோ ஹவ் யூ ஃபெல்ட் அவர் ஆன்லைன் கிளாஸஸ்? அவர் அகாடமிஸ் ஆன்லைன் கிளாஸ் இது எப்படி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? சார் நான் வந்து இந்த அகாடமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து மத்ததுக்கெல்லாம் போகல. நான் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது சார். லைக் ஆன்லைன் கிளாஸோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தப்போ, நம்ம டெய்லி போயிட்டு வந்தா ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். அப்புறம் கரெக்ட்டா எஃபிஷியன்ட்டா நம்ம படிக்க முடியாது சார். ஸோ ஆன்லைன் எனக்கு பொறுத்தவரைக்கும் இது பெஸ்ட்டா இருக்கு சார். குட். ஸோ இப்போ அனதர் 2 சப்ஜெக்ட்ஸ் நீ இப்ப தான் படிச்சிட்டு இருக்க. 12th முடிக்கிற வரைக்கும் யூ கம்ப்ளீட்டட் 2 சப்ஜெக்ட்ஸ். இப்போ 12th முடிச்சதுக்கு அப்புறம் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ எஸ். டிட் யூ ஃபீல் தட் பிரஷர்? ஐயோ! எக்ஸாம் கிட்டக்க வந்துட்டு இருக்கே. நம்ம ஜூன் எக்ஸாம்க்கு போறோமே. நம்மளால முடிக்க முடியுமா? ஹவ் யூ ஃபீல் தட் பிரஷர்? ஆமா சார். முடிக்க முடியுமான்றத முடிச்சிரலாம். பட் நான் எப்படி ஸ்கோர் பண்ண போறேன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு சார். பாஸ் ஆயிரலாம். ஆனா நல்ல ஸ்கோர் கிடைக்கணும் அப்படின்றதா? அப்படி இல்ல சார். நான் எல்லாமே இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னால எப்படி மார்க்ஸ் எடுக்க முடியும்ன்றதே அதான் சார். ஓகே, ஓகே. வி ஹேவ் அனதர் லைக் 1 1/2 மந்த்ஸ் டைம் இருக்கு. இன்னைக்கு கணக்கு பண்ணா கூட இன்னைக்கு டேட்ல இருந்து 1 1/2 மந்த்ஸ் டைம் இருக்கு. ஜஸ்ட் நார்மலா இரு. பிரஷர் எதுவும் போட்டுக்காத. அண்ட் திஸ் இஸ் யுவர் டே. இன்னைக்கு வந்து நீ சூப்பர் மார்க் வாங்கியிருக்க. 1 1/2 வருஷம் கஷ்டப்பட்டு 12th படிச்சு மார்க் வாங்கினது இது மார்க். யூ ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய் டுடே. கோ அண்ட் மீட் யுவர் டீச்சர்ஸ். ஓகே. கிவ் ஓகே. தெம் ஸ்வீட்ஸ். ஆல் தி பெஸ்ட் மா. See you. தேங்க் யூ. See you தேங்க் யூ. in in coming days. Anyway நம்ம ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. God bless you மா. See you. Bye bye. தேங்க் யூ வெரி மச். Congratulations மேடம் உங்களுக்கும். See you. Bye bye. Thank you. Yeah, thank you.